விவசாய சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. மானாவாரியில இயற்கை முறையில நிலக்கடலை சாகுபடி செய்வதற்கான தொழில்நுட்பங்கள், நிலத்த தயார் செய்வதற்கான வழிமுறைகள், எந்த மாதிரியான விதைகள நம்ம விதைப்பு செய்யணும், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, எந்த மாதிரியான பூச்சிகள் நிலக்கடலைய தாக்கும், அதற்கான பூச்சி விரட்டிகள் என்ன பயன்படுத்த போன்றோம், அதிக மகசூல் பெறுவதற்கு என்னென்ன வழிமுறைகள நம்ம செய்ய போறோம் போன்ற அனைத்து தகவல்களும் இந்த பதிவில சொல்லப் போறோங்க. இந்த பதிவ முழுசா பாருங்க. நிலக்கடலை விதைப்பு செய்வதற்கு முன்னாடி 4 டிராக்டர் மாற்றினுடைய தொழு உரம், 100 கிலோ வேப்ப புண்ணாக்கு, 75 கிலோ சாம்பல், 2 கிலோ சூடோமோனாஸ், 2 கிலோ மெட்டாரைசியம் இதையெல்லாம் கலந்து நிலத்தில் கொட்டி நல்லா ஏர் ஓட்டி நல்லா சமப்படுத்தி வச்சுக்கணுங்க. மானாவாரி நிலக்கடலை சாகுபடி செய்வதற்கு ஆடிப்பட்டம் மிக சிறந்த பட்டங்க. இந்த பட்டத்துக்கு எந்த வகையான நிலக்கடலையை நம்ம விதைப்பு செய்யலாம் என்பதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா TMV7 இந்த வகை நிலக்கடலையில் பார்த்தீங்கன்னா வறட்சியை நல்லா தாங்கக்கூடியதுங்க. மொத்தம் இது வயது பார்த்தீங்கன்னா 105 நாட்கள் கொண்டவை. இது மானாவாரி விதைப்பு செய்வதற்கும் இது சிறந்தது. அதே சமயத்தில் நீர்ப்பாசனம் கொண்டு இதை நம்ம என்ன செய்யலாம்னா பயிர் செய்யலாங்க. அடுத்ததாக TMV13ங்க. இது சிவப்பு நிறத்தில் நிலக்கடலை காணப்படுங்க. இது அதிக எண்ணெய் சத்து உடையதுங்க. இதனோட வயது பார்த்திங்கன்னா 105 நாட்களுங்க. இது பயிர் முதிர்வு காலத்தில் மழை பெய்யாட்டாலும் சரி, அதிக வறட்சி ஏற்பட்டாலும் சரி, நல்ல மகசூலை தருங்க. மானாவாரி ரகங்களில் இந்த ரகந்தாங்க அதிக மகசூல் தரக்கூடிய ஒரு ரகந்தாங்க இது. அடுத்ததாக VRI3 இது பார்த்திங்கன்னா 95 நாட்கள் உடையது. இது கார்த்திகை பட்டத்துக்கு ஏற்ற ரகங்க. இது அதிக வறட்சி தாங்கக்கூடியது தாங்க. குறைந்த காலத்தில் அதிக மகசூல் தரக்கூடிய மானாவாரி நிலக்கடலை விதை தாங்க இது. ஒரு ஏக்கருக்கு 50 கிலோ அல்லது 55 கிலோ விதை போதுமானதுங்க. நிலக்கடலை சாகுபடி செய்த பிறகு வரப்பு ஓரமாக ஆமணக்கு, தட்டைப்பயிறு, வெள்ளை மக்காச்சோளம் நம்ம நட்டு வைக்கணுங்க. இது எதுக்குன்னா நம்ம பூச்சியினுடைய தாக்குதலை குறைப்பதற்குங்க. பொதுவாக மானாவாரியில் நிலக்கடலை சாகுபடி செய்யும்போது 10 நாளைக்கு ஒரு முறை இயற்கை இடுபொருளை நம்ம தெளிப்பு செய்யணுங்க. ஈயம் கரைசல், பஞ்சகாவியம், மீன் அமிலம் இதெல்லாம் முன்கூட்டியே நம்ம தயார் பண்ணி வச்சுனுங்க. மாதம் ஒரு முறை சூடோமோனாஸை நம்ம தெளிப்பு செய்யணுங்க. 10 நாளைக்கு ஒரு முறை நிலக்கடலை சாகுபடிக்கு நாம் பூச்சி விரட்டியை பயன்படுத்தணுங்க. வேப்பெண்ணெய் கரைசல், கற்பூர கரைசல், இஞ்சி பூண்டு கரைசல், புகையிலை கரைசல், அதுக்கடுத்து பார்த்தோன்னா 10 இலை கஷாயம் அல்லது 5 இலை கஷாயம், இப்படி பூச்சி விரட்டியை ஏதாவது ஒன்றை நம்ம 10 நாளைக்கு ஒரு முறை காலை வேலையோ இல்லை மாலை வேலையில் கண்டிப்பாக தெளிச்சிட்டு வரணுங்க. இந்த சாகுபடி செய்த இடையில் ஏதாவது மழை பெய்ந்தாக்கா நம்மக்கிட்ட இருக்கிற மீன் அமிலத்தையோ அல்லது ஈயம் கரைசலோ இல்லை பஞ்சகாவியத்தையோ 2 லிட்டர் எடுத்து எல்லா நிலங்களையும் நம்ம தண்ணி தெளிக்கிற மாதிரி தெளித்து விடணுங்க. கூடவே நம்ம ஜீவாமிர்தம் தயார் பண்ணி வச்சுருந்தாலும் நம்ம அந்த ஜீவாமிர்தத்தை மழை பெய்த அந்த ஈரத்திலே நம்ம தெளித்து விடணுங்க. இதெல்லாம் நம்ம மானாவாரி நிலக்கடலையில் நம்ம சாகுபடி செய்யும்போது இது பொதுவாக இதெல்லாம் கண்டிப்பாக கடைப்பிடிக்க வேணுங்க. நிலக்கடலை பார்த்தோன்னா 26 நாள்லேருந்து நம்ம பூ பூக்க ஆரம்பிக்கும். நமக்கு 38வது நாளில் அந்த பூ நல்லா திடமாக வருங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும்னா அதிகமாக பூ பூப்பதுக்கு தேமூர் கரைசல் அடிக்கலாம். அப்படி தேமூர் கரைசல் இல்லைன்னா கற்பூர கரைசலும் அடிக்கலாங்க. இந்த கற்பூர கரைசல் பார்த்தோன்னா 2 வேலை செய்யுங்க. ஒன்று அதிக பூக்களை பூக்க வைக்கும், பூச்சியும் விரட்டுங்க. இதுக்கு தான் கற்பூர கரைசலை 2 in 1ங்க. அதையும் பயன்படுத்தலாங்க. நிலக்கடலைக்கு 2 களை வெட்டணுங்க. முதல் களை 20ஆம் நாளுக்குள்ளே வெட்டிடணும். 2வது களை பார்த்தோன்னா 40ஆம் நாளில் களை வெட்டி அந்த வேர்க்கடலைக்கு மண் அணைச்சி விடணுங்க. இது முக்கியம். இந்த 40ஆவது நாள்லேருந்து ஒரு 46ஆவது நாளுக்குள்ளே நம்ம ட்ரம்மு உருட்டணுங்க. ஏன் இந்த ட்ரம்மு உருட்டணும்னா அதிகமான மகசூல் தரணுங்க. அந்த ட்ரம்மை எப்படி உருட்டணும் பார்த்தீங்கன்னா, ஒரு 200 லிட்டர் பாரில் 20 லிட்டர் தண்ணியை ஊற்றி அந்த 46ஆவது நாளில் எல்லா நிலக்கடலையின் மேலும் சமமாக போட்டு நம்ம என்ன செய்யணும்னா ட்ரம்மை உருட்டணுங்க. இப்படி ட்ரம்மை உருட்டுறதுனால நமக்கு என்ன பயன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த 46ஆவது நாளில் இந்த செடியில் இருந்து அந்த வேர் பார்த்தீங்கன்னா மேலேயே இருக்குங்க. அதில் மண்ணில் பதியணும். அப்படி பதிஞ்சுன்னா ஒரு செடியில் 72 காயிலேருந்து 90 காய் வரைக்கும் நமக்கு மகசூல் கொடுக்குங்க. இந்த ட்ரம்மு உருட்டுறதுனால நமக்கு அதிக மகசூல் தருங்க. மானாவாரி நிலக்கடலை சாகுபடியில் பூச்சியினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும். என்னென்ன பூச்சிகள் தாக்கம் அதிகம் இருக்கும், அதை எப்படி இயற்கை வழியில் தடுக்கலாம் என்பதை பற்றி இப்போ பார்க்கலாம் வாங்க.
மானாவாரி நிலக்கடலை சாகுபடியில் சிகப்பு கம்பளி புழுவினுடைய தாக்கம் அதிகமாக இருக்குங்க. இதை கட்டுப்படுத்த கோடை நேரத்தில் நம்ம உழவு செய்து நிலத்தில் இருக்கிற அந்த சிவப்பு கம்பளி புழுவினுடைய முட்டைகளை அழிச்சிடணும். அதுக்கடுத்து நம்ம வரப்பு ஓரங்களில் துவரை, தட்டைப்பயிறு இதை ஊடுபயிராக செய்யும் போதும் அதனுடைய தாக்கம் கம்மியாக இருக்குங்க. இதுதாங்க அந்த சிவப்பு கம்பளி புழுனுடைய தாக்கம். அது வேர்க்கடலில் இறங்கிச்சுன்னா எல்லா இலைகளையும் நல்லா சாப்பிட்டுடுங்க. இலை சுத்தமாக இருக்காது, மகசூல் வராது, பூ பூக்காதுங்க. அதிக இழப்பு நமக்கு ஏற்படும். அதுக்கடுத்து நம்ம இயற்கை பூச்சி விரட்டியை பயன்படுத்தலாம். வேப்ப எண்ணெய் கரைசல் அடிக்கலாம், அல்லது இஞ்சி பூண்டு கரைசல் அடிக்கலாம், பத்திலை கசாயம் அடிக்கலாம். இப்படி நம்ம ஏதாவது தொடர்ந்து கொடுத்துட்டு வந்தால் இந்த சிவப்பு கம்பளி புழுனுடைய தாக்கம் கம்மியாயிடுங்க. அடுத்ததாக இது படைப்புழுங்க. இதுவும் வேர்க்கடலையில் இலையை நல்லா சாப்பிட்ருங்க. இந்த படைப்புழு ஆரம்ப காலத்திலே நம்ம வேப்பெண்ணெய் கரைசல் தெளிப்பு செய்வது மூலம் இது கட்டுப்படுங்க. நம்ம 10 நாளைக்கு ஒரு முறை ஏதாவது ஒரு பூச்சி விரட்டியை பயன்படுத்தினா அந்த பூச்சியெல்லாம் குறைஞ்சிடுங்க. அதுக்கடுத்து தட்டு பூச்சிங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம வேப்பெண்ணெய் கரைசல் பயன்படுத்தலாம், அல்லது கற்பூர கரைசல் பயன்படுத்தலாம், அல்லது இஞ்சி பூண்டு கரைசல் பயன்படுத்தினாலும் இது விலகிடுங்க. இது பாருங்கள், இது சுருள் பூச்சியினுடைய தாக்கங்க. அந்த சுருள் பூச்சி வேர்க்கடலில் தாக்கிச்சுன்னா அந்த இலையில் உள்ள பச்சையத்தை உறிஞ்சி எடுத்துடுங்க. மகசூல் கம்மி ஆகிறதுக்கு இதுவும் ஒரு முக்கிய காரணங்க. இதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா வேப்பெண்ணெய் கரைசலை கொடுத்தா இதுக்கு நல்ல கேட்குங்க. அதுக்கடுத்து துருவை நோய்ங்க. இலையில் புள்ளி புள்ளியாக மஞ்சள் கலரில் இருக்க பாருங்கள், இது துருவை நோய்ங்க. இது வைரஸ் சம்மந்தமாக ஏற்படும். இதுக்கு சூடோமோனஸை தெளிப்பு செய்யலாம். நிலக்கடலை பயிரை தாக்கும் அடுத்த நோய் எதுனா இலைப்புள்ளி நோய். இது வைரஸு பூஞ்சை காரணமாக ஏற்படும். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா இந்த வேரழுகல் நோய்ங்க. இது நிலக்கடலையில் அதிக மகசூலை இழப்பீட்டை ஏற்படுத்தும். இது ரெண்டுத்தையும் போக்குவதற்கு நமக்கு ஒரே வழி சூடோமோனஸ் தாங்க. மானாவாரி நிலக்கடலை சாகுபடியில் இந்த சூடோமோனஸை எப்படி வேருக்கு கொடுக்கலாம் பார்த்திங்கன்னா, ஒரு 200 லிட்டர் பாரில் 200 லிட்டர் தண்ணி எடுத்துகிட்டு அதில் ஒரு 2 கிலோ சூடோமோனஸை போட்டு நல்லா கலக்கி அது கூடவே 1 லிட்ரு 1 கிலோ நாட்டு சர்க்கரையை போட்டு நல்லா கலக்கி நிழலில் வச்சுனுங்க. மாலை வேளையில் அந்த தண்ணி எடுத்து எல்லா பயிர்களும் மேலே படுற மாதிரி நல்லா தெளிப்பு செய்து விடணுங்க. இப்படி செஞ்சிங்கன்னா அந்த வேரழுகல் நோய் நல்லா கட்டுப்பாடு கொடுங்க. நம்ம திட்டமிட்டு இயற்கை இடுபொருளையும் பூச்சி விரட்டியும் நம்ம சரியான தருணத்தை பயன்படுத்தி வந்தால் மானாவாரியிலே ஏக்கருக்கு 1200 கிலோ மகசூல் நிலக்கடலையில் எடுக்கலாங்க. நம்ம இப்போ நிலக்கடலையில் அறுவடை பண்ணுறோம். இந்த பதிவும் கொஞ்சம் நீங்கள் பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்ற விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றிங்க.